ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட்ஸ் பை ஒர்க்கிங் உமன். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. என்னால் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் கொஞ்சம் விலாக் எடுக்க முடியும். மற்ற நாள் நான் வேலைக்கு போகிறதுனால எடுக்க முடியாது. ஸோ சண்டே விலாக் தான் மேக்ஸிமம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும். தேங்காய் பால் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எப்படியாவது வீக்லி ஒன்ஸ் அந்த சண்டே வந்து மேக்ஸிமம் ஆப்பமும் தேங்காய் பாலும் நான் செய்வேன். ஸோ அதனால் அதே தான் ஆப்பமும் தேங்காய் பாலும் செய்கிறேன். பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நாள்லாம் வந்து பசங்களே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் அவங்களே குளிச்சுட்டு கிளம்புறாங்க. ஸோ சண்டே மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா அழுக்கு போக தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவேன். ஏன்னா மற்ற நாள் நம்ம வேலைக்கு போகிறதுனால நம்மளாலையும் குளிப்பாட்ட முடியாது. ஸோ சண்டே வந்து இந்த ஒரு வேலையை நான் சேர்த்து செய்வேன். பசங்களை நல்லா குளிப்பாட்டி விட்டுறது தலைக்கு தேய்ச்சி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வேலைலாம் முடிஞ்சுது. டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிட்டு பசங்களையும் குளிப்பாட்டியாச்சு. இப்போ லஞ்சுக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க, மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இனிமேல் வந்து லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். மீனும் எறாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்ன மீனுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம் என்ன மீன் அப்படின்ட்டு. நல்லா டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா மத்தி மீனும் எறாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு எறா கிரேவி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு வந்து எல்லாமே தாளித்து குழம்பு அடுப்பில் வச்சுட்டேன். மண் சட்டியில் தான் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் வைக்கும்போது. கிராமத்து ஸ்டைலில் தான். நான் வந்து வதக்கி அரைச்சிலாம் செய்ய மாட்டேன். புளி, தக்காளி பழம் எல்லாமே பிசைஞ்சிட்டு தேங்காய் சீரகம் அரைச்சிட்டு, தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்புமிளகாய் தூள் போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கடைசியாக தான் தாளித்து ஊற்றுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு அதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாதம் வடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எறாத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த எறா கிரேவி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்காக 2 முட்டையும் நான் வேக வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இது தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சண்டே மட்டும்தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருக்கும். ஸோ அன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால எதனால் நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வந்து வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று புதுசாக நான் வாங்கியிருந்தேன். காலால் அப்படி இருந்து காலா அதில் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான், 1000 ருபீஸ் வருது. இது எப்படின்னு நான் இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம பக்கெட்டில் தண்ணி தூக்கிட்டு போகிறத விட இதில் வந்து நம்ம வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால மாப் போடுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மாப் போடுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது இன்றைக்கி தான் வாங்கினோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தண்ணி வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் இருக்குது. நம்ம வேணும்னா லாங்காகவும் வேண்டாம்னா நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதில் முக்கிட்டு நம்ம இதில் வந்து தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ போடுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இந்த மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நான் வந்து படுத்துட்டோம் நாங்கள். சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் டிவி பார்த்துட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களோடு நான் வந்து படுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம். இனிமேல் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணுறது. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மீன் குழம்பு இருந்தது. மீன் மட்டும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். பசங்கள்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் இனிமேல் சாப்பிட்டு படுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த சண்டே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. எல்லாமே சரி பண்ணி வச்சாச்சு. மாவு அரைச்சி வச்சுட்டேன், காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இந்த 1 வீக்குக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையுமே நான் இந்த சண்டேயில் வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு அந்த வீக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாத்திரம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். காலையில் போகிறதுக்கு எதையும் தேட வேண்டாம், அங்கங்கே இருக்கும், நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தாங்க இந்த சண்டே எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து எனக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க.